கோல்டா இருக்கு, சிம்பிளா ஒரு ஹோம் ரெமெடியில ஒரு தைலம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சிம்பிளா ஒரு தைலங்க. அதாவது இந்த சாம்பார் கரண்டி மாதிரி எடுத்துக்கணுங்க. அதுல வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்தலாம், 2 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு அதுல வந்து இந்த கற்பூரம் எடுத்துக்கணும். அதாவது இந்த பூங்கற்பூரம்னு சொல்லுவாங்க. இந்த கற்பூரத்தை வந்து எடுத்துக்கணும். இதை வந்து நல்ல தூள் பண்ணி அந்த எண்ணெய் வந்து லேசான சூடு ஏறும் போதே இந்த கற்பூரத்தை வந்து தூள் பண்ணி அதுல போட்டுறணும். அந்த எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன்னா இவ்வளவு கற்பூரம் போட்டாலே போதுமானதா இருக்கும். நல்ல தூள் பண்ணி அதுல போடும்போது அந்த கற்பூரம் வந்து அதுல கரைஞ்சிரும். அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் வார்மானதுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து உள்ளங்கை, உள்ளங்கால், மார்பு, முதுகு, நெற்றி இது எல்லாத்துலயும் வந்து நல்லா நீங்க தேய்ச்சி விட்டீங்கன்னா அந்த சுவாசம் வந்து நல்லா ஆயிட்டு அவங்க நல்லா தூங்கிடுவாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நைட்ல நல்ல தூக்கம் கிடைக்கும். இதை வந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே அவங்களுக்கு கோல்டுல இருந்து ரெக்கவர் ஆகி வந்துடலாம்.